வணக்கம். ஜபை ஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 15ஆம் தேதி தந்தையர் தினம். அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அதிசயமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு எதுவும் கிடையாது. ஆனால் அன்புமணிக்கு என்ன நினைத்தாரோ தெரியவில்லை, தன் அப்பாவிடம் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். அன்புமணி ராமதாஸ் பாமகவினுடைய செயல் தலைவராக ராமதாஸால் சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். ராமதாஸ் சொல்லிட்டாரு, அவர் செயல் தலைவர் தான், நான் தான் தலைவர், நிறுவனர் எல்லாருமே. ஆனால் அன்புமணியை பொறுத்தவரைக்கும் நான் தான் தலைவர் சொல்லி போட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம இதுல யார் தலைவர் யார் செயல் தலைவர் அப்படிங்கிறதே இன்னைக்கு ரொம்ப குழப்பமான ஒரு நிலை. கட்சியில் என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆமாம், அந்த அளவுக்கு. ஆனால் நிர்வாகிகள்லாம் இதையெல்லாம் ஏற்று எந்த அளவுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மையிலே ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். ஒரு கட்சி இருக்க வேண்டியதான். ரொம்ப குழப்பமா இந்த அளவுக்கு ஒரு குழப்பமாக இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய மக்களை முட்டாள்தனமாக்கி கொண்டு இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய மக்களை மூடர்களாக மாற்றிக்கொண்டு எப்படி இதையெல்லாம் இருக்கக்கூடிய பாமக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். இருக்க வேண்டியதான், குழப்பங்கள் இருக்க வேண்டியதான். ஆனால் இவர் ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு, ராமதாஸ் ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு. கட்சியில் இருக்கக்கூடிய சில பொறுப்பாளர்களை புதுசாக நீக்கிறாரு ராமதாஸ். உடனே அன்புமணி ராமதாஸ் அதெல்லாம் நீக்கம் தவறு, அவர்கள் தொடர்பாக போட்டு சொல்றாரு. இதன் அடிப்படையில் 15/6/2025 தந்தை தினத்தில் ராமதாஸுக்கு வாழ்த்து சொல்லி மற்றபடி மன்னிப்பு கேட்கிறார் ராமதாஸ். இது அன்புமணி செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு மற்றபடி மன்னிப்பு என்பது எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது இன்னைக்கு பாமக தொண்டர்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அத்தோடு இல்லாம அதையும் சொல்றாரு, 45 ஆண்டு காலமாக நீங்கள் தான் மிகப்பெரிய ஒரு போராடி தேசிய தலைவராக இருந்துட்டு இருக்கிறீங்க. 10 வருஷத்துக்கு முன்னால உங்களுக்கு பைபாஸ் சர்ஜரி நடத்தப்பட்டது. உடல்நலத்தை கவனமா பார்த்துக்கிட்டுங்க. உங்களுக்கு பிபி இருக்கு, சுகர் இருக்கு. அதனால உங்களிடம் நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். அதாவது என் மீது தவறு இருந்தால் தந்தையான ராமதாஸ் தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். தந்தையிடம் மன்னிப்பு கேட்பது பெரிதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பைபாஸ் சர்ஜரிலாம் பற்றி பேசுறாரு. ராமதாஸுக்கு பைபாஸ் சர்ஜரி 10 வருடங்களுக்கு முன்னால் நடந்திருக்கலாம். ஆனா இந்த ஒரு மாசமாவே பாமகவுக்கு பைபாஸ் சர்ஜரி. ஆமா, யார் நடத்தி கொண்டிருப்பது? உண்மையிலே தலைவர் என்ற பொசிஷன் ராமதாஸ், வேற எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அன்புமணி பாமகவுக்கு பைபாஸ் சர்ஜரி செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம நினைக்க தோணுது. இவரு வடிவேல் ராவணன் வடிவேலை நீக்கிறாரு ராமதாஸ். உடனே போய் அங்க போய் அவரு ஒட்டிக்கிறாரு. மற்றபடி திலக பாமாவை நீக்கினாரு, அங்க போய் ஒட்டிக்கிட்டாரு அன்புமணி பக்கம். மற்றபடி பொதுச் செயலாளர் அப்படிங்கிற கான்செப்ட் புதிதாக உத்தரவு போட்டாச்சு. அப்புறம் நிதியா பொருளாளராகவும் போட்டாச்சு, ஒரு இஸ்லாமியரை போட்டாச்சு. இதெல்லாம் அவங்க இதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அஜெண்டா கான்செப்ட். பொதுச் செயலாளராக ஒரு தாழ்ந்த ஒரு நிலையில் உள்ளவர்களை போட வேண்டும். மற்றபடி பொருளாளராக ஒரு சிறுபான்மை மக்களை போட வேண்டும் அப்படிங்கிறது பயிலா இருக்கட்டும். இப்போ இதுக்கு முதல்ல அந்த மாதிரிலாம் வேறு விதமாக பொருளாளராக திலக பாமாவை எதற்காக ராமதாஸ் போட்டு வைத்திருந்தார் அப்படிப்பட்ட ஒரு கேள்வி இருந்தாலுமே கூட இப்போ நீக்கிட்டு அவங்கெல்லாம் அன்புமணி பக்கம் போயிட்டாங்க. சரி, அன்புமணிக்கு பக்கம் போயிட்டாலுமே அப்போ அன்புமணி அவர் சொல்லிட்டு நாங்கள் தான் பாமக அப்படின்னு. அப்புறம் பாமகங்கிற ஒரு வட்டத்துக்குள் வரக்கூடிய சமயத்தில் திலக பாமாவை அவர் எவ்வாறு பொருளாளராக போட்டார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி. பொதுச் செயலாளராக
ராவணன் வடிவேலை வந்து போட்டிருக்கலாம். மற்றபடி வந்து திலக பாமாவை எப்படி அன்புமணி போட்டார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. மற்றபடி பொருளாளராக அங்கு யாரை போட்டார் அப்படிங்கிறது இன்னும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருந்துட்டு இருக்கு அன்புமணி சம்பந்தப்பட்ட வகையில். இந்த மாதிரி வந்து குழப்பமான ஒரு நிலை. இவரும் அறிவிக்கிறாரு, அவரும் அறிவிக்கிறாரு, திடீர்னு வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. இதெல்லாம் வந்து எதன் வெளிப்பாடு அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்தில் ரொம்ப ஒரு கட்சியினுடைய நிலைப்பாடு கட்டாயமாக இரண்டாக உடைந்து விட்டது அப்படிங்கிறது துண்டா தெரியுது. ஆனால் வெளிப்படையாக அதை சொல்லிக் கொள்ளாமல் அதையும் நம்பிக்கொண்டு பாவம் வன்னிய மக்கள் மற்றபடி பாமக தொண்டர்கள் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மையிலே வந்து தமிழ்நாட்டில் வந்து இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு கட்சி இருக்கிறதா அப்படி நடக்கக்கூடிய சமயத்தில் உண்மையிலே மனசு ரொம்ப சங்கடமாக தான் இருக்கு. இது இந்த போல வரக்கூடிய ஜூலை 25 ராமதாஸின் பிறந்தநாள் அன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போறாராம் அன்புமணி. அதாவது 100 நாள் நடைபயணம். அண்ணாமலை போன மாதிரி, ராகுல் காந்தி போன மாதிரி ஸ்டார்ட் பண்ண போறார். அதாவது வந்து தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணம். 100 நாள் பயணமா, 100 நாட்கள் தொடங்கப்பட உள்ள தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணம். இந்த தமிழக மக்களுடைய உரிமை எங்கு வந்து சிதைக்கப்பட்டது இவர்கள் மீட்க போறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி. இவங்க வந்து தலைப்பு வச்சாங்க அப்படின்னா சாதியின் அடிப்படையில் தலைப்பு வைக்கலாம். இது இப்போ சித்திரை முழுநிலவு திருவிழா வச்சிருந்தாங்க அப்புறம் அந்த மாதிரி வைக்கலாம். அதை விட்டு போட்டு இல்லை வேறு கட்சியின் சார்பாக வைக்கிறான். பாமக தொண்டர்களின் உரிமை மீட்பு பயணம். இது நல்லா இருக்கு. பாமக தொண்டர்களின் உரிமை மீட்பு பயணம் 100 நாள் பயணம் அப்படின்னு வைக்கலாம். அதை விட்டு போட்டு தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணம் 100 நாட்கள் அப்படின்னா எப்படி பொருந்தும்? எதற்காக வந்து தமிழக மக்கள் அப்படின்னு போடணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா தெரியுது. அதாவது பாமகனா தமிழகமா, இந்த தமிழகம்னாலே பாமக அப்படின்னு இவங்களாம் நினைச்சுக்கிட்டாங்க. பாஜக சொல்வதை போன்று மோடின்னா பாஜக, இது இந்தியா, இந்தியானா மோடி. இவர்களாக ஒரு தர்மசங்கடமான ஒரு நிலைமை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். மக்களை வந்து இவர்களாக ஒரு வட்டத்துக்குள் கொண்டு வருகிறார்கள். இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு சரிகட்ட போகிறார்கள், 2026 சட்டமன்ற தேர்தல் மக்கள் ஒரு மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்க போகிறார்கள் என்பது தெரியவில்லை. ஆனால் தமிழக மக்களின் மீட்பு, உரிமை மீட்பு அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து அன்புமணி ராமதாஸ் மாற்ற வேண்டும். ஏன்னா இது சம்பந்தப்பட்ட வகையில் இவர்களாக இவர்களுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பாடு செய்து கொண்டு தமிழகத்தின் மேல இவர்கள் குறை கூறுவதற்கு, பழி போடுவதற்கு என்ன இந்த இருவருக்கும், ராமதாஸுக்கு அன்புமணிக்கு என்ன உரிமை இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி. முதலில் சொன்னதை போல பாமக தொண்டர்களின் உரிமை மீட்பு பயணம்னு வைக்கலாம். ஏன்னா அவங்களுக்குள்ளதான் இப்ப குழப்பம் போயிட்டு இருக்கு. தொண்டர்களுக்குள்ள நல்லா தான் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் அப்பனும் கூட குழப்பிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் வந்து இவங்க என்ன பண்ணனா, பாமக இவர் தனிப்பட்ட முறையில் 2ஆக பிளந்து கொண்டு இன்னும் பிளக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை முத்தி போய் இன்னும் அந்த முடிவுக்கு வராவிட்டாலும் இப்பதான் நடந்துகிட்டு இருக்கு. இதுல வந்து சில பாமக முக்கிய பிரமுகர் சொல்றாங்க, இன்னும் வந்து பாமக வந்து 2ஆக உடையவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த கருத்தை தெரியல. இதே போதுமே, ராமதாசன் நியமித்த பொதுச் செயலாளரை அவரு தனக்குத்தானே தூக்கிட்டாரு, பொருளாளரை தூக்கிட்டாரு, எல்லாத்தையும் தூக்கிட்டாரு. மெயின் இதுதான், 2 தான் முடிஞ்சு போச்சு. அப்படி இருக்கக்கூடிய சமயம் கட்சி ஏன் இன்னும் உடையவில்லை அப்படிங்கிறத பாமக தொண்டர் இன்னும் ஏன் நம்பிக்கொண்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய அன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் இவர் வந்து தமிழக உரிமை மீட்பு பயணம் 100 நாள்னு நடத்த போறாரு. அதாவது ஜூலை 25 ராமதாஸ் பிறந்த நாள் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி 100 நாள் வரைக்கும் கரெக்டா பண்ணி முடிக்க போறார். ஆமா, இதன் அடிப்படையில் தமிழக அளவுக்கு இவருடைய நடைபயணம் என்ன எந்த அளவுக்கு வெற்றிகரமாக இருக்க போகிறது, மற்றபடி இது எந்த அளவுக்கு 2026 சட்டமன்றத்தில் இவருக்கு அன்புமணிக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறது காலம் பதில் சொல்லாததை கூட ராமதாஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் மாத்திட்டாரு. மற்றபடி வந்து அவர் ஒரு பொதுக்குழு கூட்டம் கட்டாயமாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக தன் சார்ந்து பலர் தனக்காக ஒரு
வாக்களிக்க வேண்டும், மற்றபடி தன்னோடு இருக்க வேண்டும் என்பதற்காக தனிப்பட்ட முறையில் தனக்காக பிடித்த ஒரு நபர்களையா பார்த்து நிர்வாகிகளாக போட்டுக்கிட்டு இருக்கிறார். அதன் அடிப்படையில் எது வெல்லும், அன்புமணி நியமிக்கக்கூடிய நிர்வாகிகள் வெல்வார்களா, மற்ற ராமதாசனுடைய ஒரு நியமிக்கக்கூடிய நிர்வாகிகளின் அடிப்படையில் இந்த பாமக வெல்லுமா அப்படிங்கிற 2026 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தாலுமே கூட மற்றபடி இந்த அளவுக்கு பாமக தொண்டர்களை இப்படியெல்லாம் குழப்புவார்களா அப்படிங்கிறது உண்மையிலே வயிற்றெரிச்சலான ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.